ஹாய், திஸ் இஸ் ஜசந்தா ஃப்ரம் NLPM. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரியோட எபிசோட் 8 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மனுஷன் என்ன பண்ணானா, சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட போயிட்டு, டாக்டர் டாக்டர் நான் எப்பெல்லாம் பெட்ல படுக்கிறனோ பெட்டு கீழே யாரோ ஒளிஞ்சிட்டு இருக்கா மாதிரி ஃபீலா இருக்கு. நான் தூங்கியே பல மாசம் ஆகுது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாரா, உங்களுக்கு ஆன்சைட்டி டிசார்டர் இருக்கு. ஸோ இது ஒரு விதமான ஃபோபியா. நிறைய பேருக்கு தண்ணியை பார்த்தா பயமா இருக்கும், நிறைய பேருக்கு ஹைட்டை பார்த்தா பயம் வரும், நிறைய பேருக்கு கூட்டத்தை பார்த்தா பயம் வரும். அந்த மாதிரி இது ஒரு விதமான பயம். ஸோ நான் சில மெடிசன்ஸ்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன், அதை யூஸ் பண்ணிட்டு வாங்க, போக போக அந்த டிசீஸ் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாராம். அந்த மனுஷனும் அந்த டாக்டர் கொடுத்த மெடிசன் ப்ராப்பராக சாப்பிட்டு வந்திருந்தார். ஒவ்வொரு முறையும் அந்த டாக்டர் கிட்ட செக்அப் போகும்பொழுது அதிக செலவாகுமா, அந்த டாக்டரும் அதிகமாக ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்களாம். அவர் கொடுத்த மருந்தும் காஸ்ட்லியாக இருக்கும். அந்த மனுஷன் 2 மாசத்துக்கு அவருடைய ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக எடுத்துக்கிட்டாராம். அதுக்கப்புறம் அந்த டாக்டரை போயிட்டு பார்க்கறதே விட்டுட்டாராம். பல மாசத்துக்கு அப்புறம் அந்த டாக்டர் அந்த மனுஷனை ஒரு சூப்பர் மார்க்கெட்ல மீட் பண்ணாராம். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு, ஓகேயா, ஏன் நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கேட்டார். அதுக்கு அந்த மனுஷன் சிரிச்சுக்கிட்டே, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கார்பெண்டரா இருக்கா, அவன் தான் என்னோட வியாதியை சரிப்படுத்தினான், நான் இப்போ பயம் இல்லாம தூங்குறேன், என் பயம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். அது எப்படி இவ்வளோ படிச்ச டாக்டர் என்னாலே சீக்கிரமா குணமாக்க முடியல, ஒரு கார்பெண்டரா இருக்கிறவர் எப்படி சீக்கிரமா குணமாக்குனாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்டாராம். ஒன்னும் இல்லை, ஒரு கார்பெண்டர் ஃப்ரெண்டு எங்க வீட்டுக்கு வந்தாரு. அவர்கிட்ட எல்லா பிரச்சனையும் நான் சொன்னேன். அதனால அவர் மறுநாள் வந்துட்டு அவருடைய டூல்ஸ் எடுத்துட்டு வந்து கட்டில் இருக்க 4 காலை கட் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுல இருந்து எனக்கு கீழே யாரும் ஒளிஞ்சிட்டு இருக்கா மாதிரி ஃபீல் ஆகல, என்னோட பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, எனக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதை கேட்ட அந்த டாக்டர் ரொம்ப ஷாக் ஆயிட்டாராம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஸோ இந்த கதையில அந்த கார்பெண்டர் ஏசு கிறிஸ்துவ குறிக்குது. அவர் பாத்தீங்களா, எந்த கஷ்டமும் இல்லாம அந்த ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ணிட்டாரு. இப்படிதாங்க நம்மளும் தேவையில்லாத நிறைய விஷயத்துக்கு பயப்படுறோம், அதுக்கு நிறைய பணம் செலவு பண்றோம். ஸோ இன்னைக்கும் நம்மள நிறைய பேருக்கு படிப்பை குறித்ததான பயம், குடும்பத்தை குறித்ததான பயம், வாழ்க்கையை குறித்ததான பயம், எதிர்காலத்தை குறித்ததான பயம் இருக்கு. ஸோ இது எதுக்குமே நம்ம பயப்படாம ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மளுடைய பயத்தை எல்லாத்தையும் எடுத்து போடுவார். ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.